என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்க்க போகிறோம். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க நியாய அநியாயங்களை தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க. தேல் போன்ற குணம் கொண்டவர்களா என்பதால் குறும்புத்தனமும் விஷமத்தனமும் அதிகமாக இவர்களிடம் காணப்படும். தனக்கு பிடிக்காதவர்களை அடிக்கடி கொட்டி கொண்டே இருப்பார்கள். பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்தாலும் விளையாட்டு போட்டிகளில் முதலிடத்தை வகிப்பாங்க. பிடிவாத குணம் இவர்களிடம் அதிகம் காணப்படுங்க. பிறருக்கு எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படியேப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அப்படின்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படிங்க தீர்வு காணறது? அதுக்கு தான் இருக்கவே இருக்குது ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். இந்த ஜோதிட நிலையத்தால் பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கும் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாய மந்திரம், கணவன் மனைவி பிரச்சனை போன்ற எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, மே மாதத்தின் 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ரிஷப ராசியில் இருக்கிறாருங்க. செவ்வாயானவர் மீன ராசியிலேயே இருக்கிறாரு. புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு. மேலும் ரிஷபத்தில் குருவானவர் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மேச ராசியிலேயே சஞ்சரிக்கிறாருங்க. 19ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்திற்கு இடம் மாறவும் செஞ்சுட்டாரு. கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமும் இருக்குதுங்க. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் கிடையாது. சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாருங்க. தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த 4 ராசிக்காரர்களும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும். இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம், கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுபவிரய செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. அதில் இந்த பதிவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை விருச்சிக ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போர்க்குணம் கொண்ட பூமிக்கு அரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்டவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. இவர்களுக்கு சூரியன் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இதனால பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேலே சென்றாலும் கூட அதை சமாளிக்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்குங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சற்று சாதகமாகவே இருக்குது. அதனால பொருளாதார முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான முடிவும் கிடைக்கும். செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருப்பதனால வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய நிலை கூட உங்களுக்கு ஏற்படலாம். திட்டமிட்ட திருமணங்கள் சில காரணங்களால் உங்களுக்கு தள்ளி போகவும் செய்யலாம். வீடு கட்டுவதற்காக மனை இடம் வாங்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்குதுங்க. மனைவி பிள்ளைகளுக்காக நகைகள் வாங்கி சேமிக்க போறீங்க. குரு 7ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இதனால திருமணம் ஆகாமல் ஏக்கத்தோடு இருந்த இளம் காளையருக்கும் கன்னியருக்கும் திருமண வாய்ப்பு உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. சுக்கிரன் 6 மற்றும் 7ஆம் இடத்துல இருப்பதனால இளம் பிள்ளைகளின் நடவடிக்கையை பெற்றோர்கள் சற்று நுணுக்கமாக கண்காணிக்க வேண்டியது அவசியம் தேவைப்படுதுங்க. தவறான பாதையில் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இதனால தொழில் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போவாங்க. கணவன் மனைவி உறவு உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும். ராகு 5ஆம் இடத்துல இருப்பதனால அரசாங்க ஊழியர்கள் ஆவணங்களில் கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்க வேண்டுங்க. கேது 11ஆம் இடத்துல இருப்பதனால குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்வீங்க.
மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் தொடங்கும் காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாகவே முடியும். அரசாங்க காரியங்கள் இழுபறியாக இருந்தாலும் முடிவில் உங்களுக்கு சாதகமான பலனையே பெற்றுத்தரும். தாய்வழி உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. தொலைதூரத்தில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட உடனே அந்த வேறுபாடுகளும் நீங்கிவிடும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து விட போறீங்க. சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கூடி வரப்போகுது. வீடு மனை வாங்கும் முயற்சியில சில தடை தாமதமும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல நீங்க அதிக கவனமும் அக்கறையும் செலுத்த வேண்டும். பிள்ளைகளால் சில சங்கடங்களை நீங்க சமாளிக்க வேண்டியும் வரலாம். தாய் வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு அனுகூலமான பலனையே பெற்றுத்தரும். மேலும் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பாங்க. கூடுமான வரை அவர்களை கண்டிக்காமல் அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு நல்ல பலனை தரும். அரசாங்க வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனைகள் பின்பு நீங்கிவிடும். சகோதரர்கள் பணம் கேட்டு உங்களுக்கு நச்சரிக்கவும் செய்வாங்க. குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படலாம். பணியாளர்களுக்கு மகிழ்ச்சியான மாதம் என்றே சொல்லலாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கானது அதிகரித்து காணப்படும். கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. தொழிலதிபர்கள் வியாபாரிகள் மாத பிற்பகுதியில் சிறப்பான பலன்களை நீங்கள் காணலாம். பணப்புழக்கம் உங்களுக்கு நன்றாகவே அமையுங்க. எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். பெண்கள் குடும்பத்தாரிடம் நல்ல மதிப்பை பெற போறீங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அனுகூலமாக இருப்பாங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதம் என்றே சொல்லலாம். சுயதொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றமும் உண்டாகுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே 27, 29, 31, ஜூன் 1, 4, 6 மற்றும் 11. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 3. உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் 7 காலை முதல் ஜூன் 9 மதியம் வரை. பரிகாரமாக தேய்பிறை சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு நீங்க செய்யலாம். மேலும் ஞாயிறு அன்று ராகு காலத்துல காளிக்கு நெய் தீபம் ஏற்றியும் வழிபடலாம். சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனையும் நீங்க செய்யலாம். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் செலவுகள் அதிகமாகும். அதனால் பணமுடையும் உங்களுக்கு இருக்குங்க. வேலையில் அதிக சிரத்தையும் கடின உழைப்பு எப்போதும் உங்களுடைய பையை பணத்தால் நிரப்பிக்கொண்டே இருக்கும். உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலம் உங்களுக்கு உதவிகள் எதுவும் தடைபடாது. எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு உங்களுக்கு தேவைப்படுதுங்க. புதிய பெண்களிடம் பேசும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் நீங்கள் பேச வேண்டும். நன்கு ஆராய்ந்து பங்குச்சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும். அப்படி நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா அது இழப்பை தவிர்க்குங்க. திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்துக்கு முயற்சிகள் இந்த வாரம் மேற்கொள்ளப்படும். அவசியமற்ற அலைச்சல் தரும் பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளவும் நேரும். அடுத்த அனுசம் நட்சத்திரம். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுக சௌகரியங்களும் சேரப்போகுது. வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் எதிர்பார்த்தபடி தான லாபங்களும் அதிகரித்து தான் காணப்படும். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவ போகுதுங்க. புது தெம்பு உற்சாகமும் கூடும். வாகன வசதிகள் உங்களுக்கு மேம்பட்டு காணப்படும். சிலருக்கு உயர் அதிகார பதவிகளும் கிடைக்கும். மேலும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய நிலை கூட ஏற்படலாம். செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதுங்க. வியாபாரத்தில் ஏற்படும் போட்டிகளை சமாளிக்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது கூட வரலாம். விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகளும் பெருகி காணப்படும். அடுத்து கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடானது அதிகரித்து காணப்படுங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க போகுது. பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான வாரமாக உங்களுக்கு அமைய போகுது. உங்களுக்கு கீழ் பணிபுரிபவங்க வேலையில் கை கொடுப்பாங்க. அதன் காரணமாக உற்பத்தி அதிகரித்து லாபமும் அதிகரித்து தான் காணப்படும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரிடம் பேசும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் பேசுவது தான் உங்களுக்கு நல்லதுங்க. நன்கு ஆராய்ந்து பங்குச்சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் நீங்கள் ஈடுபடுவது உங்களுக்கு இழப்பை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எடுக்கப்படும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி அடைய உங்களுக்கு அதிக உழைப்பு தேவைப்படுதுங்க. பல வகையான உயர்ந்த வாகன வசதியும் உங்களுக்கு அமைய போகுது. சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக கூட அமைவாங்க. இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம்.
இந்த பதிவானது கண்டிப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன்களை வந்து சென்றடையுங்க. உங்களுக்கு மேலும் முருகப்பெருமான அதுவும் பழனி முருகனை ரொம்ப பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.